அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாடி பகுதியில வந்து கடந்த 13ஆம் தேதி நடந்த அந்த வேட்டுவம் படத்தினுடைய ஒரு சண்டை காட்சி எடுக்கப்பட்ட போது, காரானது கிட்டத்தட்ட ஒரு 10 அடி உயரத்துல பறந்து விழுந்த நிலையில, அந்த கார் உள்ள சிக்கி சண்டை பயிற்சியாளர் அதாவது ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து மோகன்ராஜ் வந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாரு. அந்த வழக்க கிட்டத்தட்ட ரஞ்சித், அதேபோல நீலம் புரொடக்ஷன் இருக்கக்கூடிய மேலாளர் உள்ளிட்ட 4 பேர் மேல வந்து கீழையூர் காவல் நிலையத்துல அலட்சியமாக செயல்பட்டு உயிர் சேதத்தை ஏற்படுத்துறது போன்ற பிரிவுகளின் கீழ வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த நிலையில வந்து சண்டை கலைஞர் வினோத், தயாரிப்பு நிறுவன நிர்வாகி ராஜ்கமல் உள்ளிட்டவர்கள் வந்து முன்ஜாமீன் எடுத்த நிலையில ரஞ்சித் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து கீழ்வேலூர் நீதிமன்றத்துல ஆஜராகியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட காலை 10 மணிக்கு நீதிமன்றத்துக்கு வருகை புரிந்தார். அவர் வந்து 1 மணி நேரத்துக்கு மேல காரிலேயே காத்திருந்து சுமார் ஒரு 12 மணி அளவுல நீதிபதி மீனாட்சி அவர்கள் முன்னிலையில கீழ்வேலூர் நீதிமன்றத்துல ஆஜராகி இருக்கிறாரு. முன்ஜாமீனுக்கு உரிய ஜாமீன்தார் 2 பேரை அவர் நிறுத்தின நிலையில வழக்கறிஞருடைய இங்க ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்க நிலையில அவர் முன்ஜாமீனுக்காக ஜாமீன்தார்களை நிறுத்தி அவர் உரிய ஆவணங்களை வந்து சமர்ச்சதுனால பிணையில வந்து தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேல இந்த சம்பவம் நடந்தாலும் மீண்டும் அடுத்த வட்டமா அந்த வழக்குடைய தொடர்ச்சியாக அவருக்கு வந்து அடுத்த வாய்தா வந்து என்னைக்கு வரும் அப்படின்ற விவரங்களை வந்து நீதிமன்றத்துல இருந்து விரைவில் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவர் வந்து கையெழுத்திட்டு ஜாமீன்தார்களை நிறுத்தி அவர் தற்போது வந்து கீழ்வேலூர் நீதிமன்றத்துல ஆஜராயிருக்கிறாரு.